இங்கே எல்லாமே வந்து சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய முதல் எண்ணம் என்னவா இருக்கும்? அதாவது 12% வட்டி, 18% வட்டி, மியூச்சுவல் ஃபண்டில் அதெல்லாம் விட்டுடுங்க. பொதுவாக ஒருத்தர் வந்து சேமிக்கணும், ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆழமான நம்பிக்கை என்னவாக இருக்கும், அல்லது ஆழமான எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னா, நம்ம சேமித்த பணம் 100% நமக்கு திரும்பி வருமா? இதுதானே எல்லாருடைய எண்ணம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக யாராக இருந்தாலுமே நம்மளுடைய முதல் எண்ணம், ஆழமான எண்ணம் என்ன? நம்ம சேமித்த பணம் 100% உத்தரவாதமாக நமக்கு திரும்பி வருமா? வட்டி இல்லாத செகண்டரி வருமா? அதுதானே நம்மளுடைய எண்ணமாக இருக்கும். அப்போது எல்ஐசியில் நீங்கள் சேமிக்கிற பணம் 100% உத்தரவாதமாக உங்களுக்கு திரும்பி வரும். அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதில் வந்து இந்திய அரசினுடைய இறையாண்மை உத்தரவாதம், சாவரின் கேரண்டி இதில் இருக்குது. அப்போது இதை விட ஒரு பெரிய ட்ரஸ்ட் என்ன இருக்குது மக்களுக்கு? அப்போ தைரியமாக வந்து இதில் சேமிக்கலாமே.